செம்மொழி நம்பி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சுற்றி 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 கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் சென்னையில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற 4 மாவட்டங்களிலே பெய்து அதற்கு சிறப்பான நடவடிக்கை எடுத்து அந்த வெள்ளக்காட்டையெல்லாம் இன்றைக்கு சரிவர செய்து மக்களுக்கு பல உதவிகளை செய்து நம்முடைய தமிழ்நாடு அரசு ஓய்வதற்கு முன்பாகவே இன்றைக்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற 4 மாவட்டங்களிலே வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. ஏறத்தாழ 93 சென்டிமீட்டர் மழை இன்றைக்கு பெய்திருக்கிறது என்று சொன்னால், ஆனால் அவ்வளவு மழையை இன்றைக்கு அவ்வளவு பெரிய வெள்ளக்காட்டை இன்றைக்கு தமிழக அரசு அருமையாக கையாண்டு இருக்கிறது. எனவே நாம் பாராட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் எதிர்கட்சிக்காரர்கள் வேண்டுமென்றே குறை சொல்ல வேண்டுமென்றே எதையாவது ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் குறை சொல்லுவார்கள், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிகள் குறை சொல்லிக் கொண்டே தான் இருப்பார்கள். நாம் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அவர்கள் ஏதாவது அதில் ஒரு குறை கிடைக்குமா என்றுதான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அது பரவாயில்லை, அரசியல், அதை நாம் சமாளிக்கலாம். ஆனால் ஒரு அரசாங்கத்திற்கு உதவியாக இருக்க வேண்டிய கவர்னர், அந்த கவர்னரே அரசு செயல்பாட்டிற்கு இரட்டை அரசாங்கம் நடத்துவதை போல இரட்டை அரசாங்கம் வெள்ளைக்காரன் நடத்தினான். நம்முடைய கவர்னர் இன்றைக்கு இரட்டை அரசாங்கம் பிஜேபியுடைய ஆசீர்வாதத்தால், ஒன்றிய அரசின் அவருடைய ஆசீர்வாதத்தால் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இதை பற்றி பலமுறை டெல்லிக்கு தகவல் சொல்லியும் அவர்கள் அவரை கண்ட்ரோல் செய்யவில்லை. தவறு, இது தவறு. ஒரு மாநில சர்க்கார் தன் உயிரை கொடுத்து தன்னுடைய மக்களுக்காக, இவருக்கும் அந்த மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஏதோ இன்னைக்கு நியமன ஒரு கவர்னராக இருக்கிறார், இன்னும் நாளைக்கே வேறொரு கவர்னர் கூட வரலாம், அவர் போய் இன்னொரு கவர்னர் கூட வரலாம். அது ஒன்றிய அரசிலே யார் இருக்கிறார்களோ அவர்கள் நியமிக்கின்ற ஒரு பொறுப்பு தான் கவர்னர். அவர் இன்றைக்கு ஏதோ அரசாங்கத்தை போல தனியாக வைத்து அரசு ஊழியர்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அவர்களிடம் அவர் செய்கிறார் என்று சொன்னால், அதை யார் என்று மத்திய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள், அந்த அலுவலர்கள் அவர்களை கூப்பிட்டு வைத்து மீட்டிங் போடுகிறார். தமிழ்நாடு அரசு தனியாக அவர்கள் ஸ்பாட்ல இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மழை வெள்ளத்திலே நீந்தி கொண்டிருக்கிறார்கள். பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 100 கிராமங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. 30 கிராமங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் அங்கே சென்று களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடுடைய அரசு ஊழியர்கள் அங்கே களத்திலே களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவர்னர் மீட்டிங் போட்டிருக்காராம், அதில் தமிழ்நாடு நிர்வாகிகள் வரவில்லை, தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள் வரவில்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் என்ன சொல்லுகிறேன்? கவர்னருக்கு என்ன ஏதாவது இருக்கிறதா? அவர் தெளிவாக தான் இருக்கிறாரா? அவர் எதுக்கு மீட்டிங்லாம் போட்டுட்டு இருக்காரு? அரசாங்கத்துக்கு கூட ஒத்துழைக்க வேண்டியது அவருடைய கடமை. இன்றைக்கு முதலமைச்சர் எந்த அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இவ்வளவு பெரிய மழை வெள்ளம் வந்து விட்டது. அவர் டெல்லிக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அவர் அப்பொழுது கூட சும்மாக இல்லை, நேரா போய் அவர் பிரதமரை பார்த்து எங்களுக்கு 2000 கோடி கொடுங்கள் என்று எங்கள் நிவாரண நிதிக்காக நாங்கள் தர வேண்டும் என்று அவரை பார்த்து கேட்கிறார். நாங்கள் ரோடு போட வேண்டும், சாலை போட வேண்டும், செப்பனிட வேண்டும், கண்மாய்களை சரிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் இங்கே இருக்கின்ற ஒருவர் அவர் சொல்லுகிறார், இங்கே தென் மாவட்டங்கள் முழுகி கொண்டிருக்கிறது, இவர் டெல்லிக்கு போறார். லூசையா நீ? நான் கேட்கிறேன். அவரு போய் பணம் கேட்க போயிருக்காரு பிரதமர்கிட்ட. பணத்தை கேட்டுக்கிட்டு நேரா தூத்துக்குடி போறாரு. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? பணம் வேணும்ல. இன்றைக்கு ஏறத்தாழ அருமை சகோதரர்களே, இந்த பெஞ்ச மழையினால, சரியான மழை, 93 சென்டிமீட்டர் மழை பெய்து வரலாறு இதுவரை அப்படி பெய்ததே இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு மழை இன்றைக்கு பெய்திருக்கிறது என்று சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இன்றைக்கு அப்படியே வெள்ளக்காடாகிவிட்டது.
மழை பேரிடராகிவிட்டது. ஒரு ட்ரெயினே போக முடியல. அந்த ட்ரெயினுக்கு தண்டவாளத்தை கீழே இருக்கிற கல் மண்ணெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு ட்ரெயின் அதில் போக முடியல. அந்த ட்ரெயின் அங்கேயே நிற்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு நாட்டில் இருக்குது. ஏறத்தாழ 800 பேர் அந்த ட்ரெயின் வழியில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் காப்பாற்றி கரை சேர்ப்பதற்காக நம்முடைய மாநில சர்க்கார் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஹெலிகாப்டர் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு உணவு பொட்டலம் போடுகிறார்கள். ஏறத்தாழ 10,360 கிலோ உணவுப் பொருள்களை இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் பத்தவில்லை, எங்களை ஹெலிகாப்டர் போதவில்லை என்று மத்திய ஒன்றிய சர்க்காரிடம் கேட்டால் அவர்கள் இன்னும் சரியாக அனுப்பவில்லை. இது எதற்கு இந்த மாற்றம்? இதே குஜராத்தில் இருந்தா சும்மா இருப்பாங்களா? நான் கேட்கிறேன். தமிழ்நாடும் இந்தியாவோட ஒன்று தானே, ஏன் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறீங்க? சொல்லுங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க? இன்றைக்கு ஒரு ட்ரெயினை காப்பாற்றி அதில் இருக்கிற மக்களை காப்பாற்றி எடுத்துட்டு வர வேண்டிய கடமை. ஏன்னா அவர்களெல்லாம் நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அது எவ்வளவு பாடுபடுது. அது மட்டுமா, இன்றைக்கு பாபநாசம், சோர்வலாறு, மணிமுத்தாறு அணையிலிருந்து அதிக அளவு தண்ணி திறந்து விடப்பட்டது. ஏறத்தாழ 1,00,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டு நம்ம தாமிரபரணி ஆறு கொள்ளளவை விட அதிகமாக போகுது. தாமிரபரணி ஆறு எந்தெந்த பகுதியில் போகுதோ அங்கெல்லாம் வெள்ளக்காடாய் போய் பல வீடுகள் இடிந்து விட்டது. குடிசைகளை காணவில்லை, மக்களை காணவில்லை. இன்னும் சொன்னால் ஏறத்தாழ 3 ஃபயர் ஆபீசர்ஸ், அந்த தீயணைப்பு வீரர்கள் இன்றைக்கு காணவில்லை. அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த அளவிற்கு மழையினுடைய பாதிப்புகள். அதையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய மாநில சர்க்காருடைய மீட்பு கருவிகள் சரியாக செயல்பட்டு இன்றைக்கு அவர்களெல்லாம் மீட்டுக் கொண்டு வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகிறார்கள். ஏறத்தாழ மழை முடிந்து எப்பொழுது மழை தண்ணீர் அங்கங்கே வடிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஒரு 6-7 மந்திரிகளை அங்கே போட்டு அந்த பணியை, அந்த வரலாற்று மிகுந்த செயலை, அந்த மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இன்றைக்கு ஆங்காங்கே மந்திரிகள் சும்மாக இல்லை, அங்கங்கே போட்டு முதலமைச்சர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரும் போய் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் கிடைப்பது எவ்வளவு பெரிய சிரமம். ஆனால் அரசியல் செய்து கொண்டு வேண்டுமென்றே குறை சொல்லிக்கொண்டு கவர்னரை வைத்து இன்னும் போட்டி அரசாங்கம் நடத்துவது போல கூட்டம் போட்டுக்கொண்டு இதெல்லாம் தேவையாயா? எவ்வளவு பெரிய சிக்கலான நேரம். இந்த நாடு பிரச்சனையில் இருக்கு. தமிழ்நாடே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கு, பாதிக்கப்பட்டு இருக்கு, பேரிடர்ல தவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும்? மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கூட நீங்களும் கேட்கணும், எங்களுக்கு பணம் கொடு, மக்களுக்கு பத்தலை, பல கண்மாய்கள் உடைஞ்சு போச்சு, பல குளங்கள் உடைஞ்சு போச்சு, பல பயிர்கள் பாழாகி போச்சு, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், குடியானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சாலைகள் அரிப்பு ஏற்பட்டு விட்டது, சாலைகளே சில இடங்களில் இல்லை. இதையெல்லாம் நாங்கள் சீர் செய்து மறுபடியும் கொண்டு வர வேண்டும். ஆகவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், எங்களுக்கு பேரிடர் காலத்தில் வழங்க வேண்டிய தொகையை வழங்குங்கள் என்று மத்திய ஒன்றிய அரசுக்கு பிரஷர் கொடுக்கறத விட்டுட்டு இவர் தனியா ஒரு கூட்டம் போடுறார. ஏய்யா ஐயா, ஏன்யா இப்படி பண்றீங்க? கவர்னர் ஐயா, ஏன் ஐயா, ஏன் ஐயா உனக்கு புத்தி இடத்தே இல்லையா? சொல்லுங்க, மறந்துட்டீங்களா புத்திய? கொஞ்சம் கூட ஒரு விவசாய இல்லை. எந்த இடத்துல அரசியல் பண்றது தெரியல. நீ தமிழ்நாடு சர்க்காருக்கு உதவிகரகமா இருக்க வேண்டிய ஆளு, நீ அரசியல் செய்கிறன்னா எப்படி? அது தவறு. இந்த மாதிரி நேரத்தில் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமோ ஈவு இறக்கமோ கிடையாதா? உன்னை போல ஒரு கவர்னரை ஒன்றிய அரசாங்கம் உங்களை போட்டிருக்குத, இன்னும் உன்னை திருப்பி அழைக்காம இருக்கிறாங்களே என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கத்துடைய கைப்பாவையாக நீங்கள் இயங்குகிறீர்களா? ஒன்றிய அரசாங்கம் சொல்வதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஏன் இந்த பாகுபாடு? எதற்காக இந்த முரண்பாடு? நீங்கள் தயவு செய்து திருந்த வேண்டும். இதை போன்ற பேரிடர் காலங்களிலே அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுங்கள். நீங்க முதலமைச்சர் தனியா கூட்டம் போடும். நீங்க முதலமைச்சரா? நீங்க எதுக்கு நீங்க
பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேரிடரிலே களமாடி கொண்டிருக்கின்ற அரசுடைய தமிழ்நாடு அரசுடைய ஊழியர்களை கூப்பிடுகிறீர்கள், அதிகாரிகளை கூப்பிடுகிறீர்கள். நாங்கள் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்களே, மந்திரிகள் மேற்பார்வையிலே, முதலமைச்சர் மேற்பார்வையிலே. உனக்கு வேற வேலையே இல்லையா? என்ன இது பொழுதுபோக்கா? இது தப்பு பண்றீங்க மிஸ்டர் கவர்னர், திருந்திங்க. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா இருக்குன்னு உங்களை கேட்டுக்கிறோம். கேட்குறேன் மேலும் மேலும் கேட்குறோம். நீங்கள் திருந்தலைன்னா மக்களே உங்களை திருத்திடுவாங்க என்று கூறி, உண்மையான மக்கள் பணியாளர் யார் என்பது மக்களுக்கு தெரியும். அரசியல் செய்யாதீங்க ஒன்றிய சர்க்காருடைய அமைச்சர்களே. நான் இன்னும் குறிப்பாக சொல்லுகிறேன் என்றால், அருமைக்குரிய மோடி அவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை எவ்வளோ மதித்து வந்து எங்களுடைய தலைவர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் முதல்வர் வந்து உங்களை பார்த்து அன்பாக கை கொடுத்து எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும், பேரிடர் காலத்தில் உங்களை எவ்வளோ அன்பாக மனு கொடுக்குறார், நேராக பார்த்து உன்னை மதித்து அந்த மதிப்புக்கு தகுந்த போல் நடந்து கொள்ள வேண்டும். பதவிக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கான பாதிப்புகளை நீங்களே செய்யக்கூடாது. பாதிப்புகளை விடுவிக்க உங்களுடைய மேலான உதவியை தமிழ்நாட்டிற்கு தர வேண்டும். முதல்வருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய சர்க்காரை நான் கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், ஒன்றிய சர்க்காரே மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.